Hi! Welcome to Bookbox. Don't forget to subscribe and tap the bell icon to get our latest videos. கஜபதி குலபதி அசோக் ராஜகோபாலன். கஜபதி குலபதி ஒரு கோயில் யானை. கஜபதி குலபதி ஒரு பெரிய யானை. கஜபதி குலபதி ஒரு சாதுவான யானை. ஓர் இரவு மழை பெய்தது. கஜபதி குலபதி அந்த மழையில் முழுவதும் நனைந்து விட்டான். கஜபதி குலபதிக்கு சளி பிடித்து விட்டது. சின்ன மூக்குகளுக்கு சின்னதாய் சளி பிடிக்கும், பெரிய மூக்குகளுக்கு பெரியதாய் சளி பிடிக்கும். கஜபதி குலபதிக்கு பெரிய சளி பிடித்து விட்டது. உனக்கு வாழைப்பழம் வேண்டுமா என்று பழக்காரன் கேட்டான். கஜபதி குலபதி வாயை திறந்து வாழைப்பழங்கள் பழக்காரனின் கைகளில் இருந்து பறந்தன. வாழைப்பழங்கள் தபால்காரனின் தலையில் விழுந்தன. தபால்காரன் ஒரு பசுவின் மேல் விழுந்தான். பசு வாலை உயர்த்தி கொண்டு ஓடியது. கஜபதி குலபதி வருத்தப்பட்டான். தன் நண்பர்களை அவன் காயப்படுத்த விரும்பவில்லை. மன்னிப்பு கேட்பதற்காக கஜபதி குலபதி வாயை திறந்தான். எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக பழக்காரன் ஓடினான். தபால்காரனும் அதே போல் ஓடினான். பசுவும் ஓடியது. கஜபதி குலபதி மிகவும் வருத்தப்பட்டான். தன் நண்பர்களை அவன் காயப்படுத்த விரும்பவில்லை. அதனால் கஜபதி குலபதி கோயில் சுவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். நாள் முழுவதும் அவன் அங்கிருந்து நகரவில்லை. கஜபதி குலபதிக்கு சளி பிடித்த விஷயம் எல்லோருக்கும் தெரிய வந்தது. கஜபதி குலபதிக்கு சளி பிடிச்சிருக்கு என்று பழக்காரன் பால்காரனிடம் சொன்னான். கஜபதி குலபதிக்கு சளி பிடிச்சிருக்கு என்று பால்காரன் தையல்காரனிடம் சொன்னான். கஜபதி குலபதிக்கு சளி பிடிச்சிருக்கு என்று தையல்காரன் பூக்காரியிடம் சொன்னான். கஜபதி குலபதிக்கு சளி பிடிச்சிருக்கு என்று பூக்காரி தபால்காரனிடம் சொன்னாள். கஜபதி குலபதிக்கு சளி பிடித்த விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும் என்று தபால்காரன் கோபமாக சொன்னான். இரவில் ஒரு பெரிய சத்தம் எல்லோரையும் தூக்கத்திலிருந்து எழுப்பியது. அது ஒரு நாயாக இருக்குமோ? சத்தம் அதிகமாகியது. சிங்கமாக இருக்குமோ? சத்தம் இன்னும் அதிகமாகியது. இடியாக இருக்குமோ? சத்தம் மேலும் அதிகமாகியது. வானமே கீழே விழுந்து விட்டதோ? யாரும் கேட்காத பெரிய தும்மல் அது. கஜபதி குலபதியின் தும்மல் தான் அது. என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் மறுபடியும் தூங்கச் சென்றனர். அந்த தும்மலுடன் கஜபதி குலபதியின் சளி காணாமல் போனது. காலையில் மலர்ந்த முகத்துடன் வெளியே வந்தான். தொட்டு தழுவியபடி எல்லோரும் அவனை சுற்றி நின்றனர். அப்போது ஒரு பாட்டியம்மா சொன்னார், கஜபதி குலபதிக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும். அப்படி செய்தால் அவன் மழையில் நனைய வேண்டியது இல்லை. அதன்படி
மற்றபடி பழக்காரன், பால்காரன், தையல்காரன், பூக்காரி மற்றும் தபால்காரன் இவர்கள் சேர்ந்து கஜபதி குலபதிக்கு ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்தார்கள். கஜபதி குலபதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அந்நாளிலிருந்து இந்நாள் வரை கேட்டதெல்லாம் ஆச்சு 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 மட்டும்தான். ஆனால் கேட்கவே கேட்காதது ஆச்சு. Hey there! Don't forget to like and share this video. Also, please leave your comments below.